ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் இப்போ வந்து எல்லா வேலையும் முடித்து ஒரு பேக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் ஒரு வேலையாக வெளியில் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நாங்கள் வந்து எங்கள் சிஸ்டர் இன் லா வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து இப்போது காரியத்துக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் வந்து போயே ஆகணுன்ற நிலமையில வந்து பையனுக்கு வந்து டோர்னமெண்ட் இருக்குது, ஸோ டெஸ்ட் இருக்குது, 10th ஸ்டாண்டர்ட்ன்றதுனால என்னால் விட்டுட்டு போக முடியல சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, வந்தே ஆகணும் அப்படின்னு. அதனால நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் பையனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவனுக்கு தேவையான டின்னர் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன். பால் வந்து 2 டேஸ்க்கு வந்து வாங்கி வச்சுட்டு, ப்ரெட்டெல்லாம் வாங்கி வச்சேன், கொஞ்சம் மேகிஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு, முட்டையெல்லாம் வாங்கி ஆர்டர் பண்ணிட்டு வச்சுட்டேன். நாளைக்கு பார்த்திங்கன்னா அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது, அவனும் பசியில் இருப்பான். பட் ஒரு 2 இது வந்து சமைச்சு அவனே சாப்பிடுவான். ஸோ அதனால் நான் வந்து வாங்கி வச்சுட்டு பேக்கிங்லாம் முடிச்சிட்டேன். இந்த பேக்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு எல்லாம் புதுசு, இதெல்லாம் இருக்கிறது வந்து எங்களோட டெய்லி யூஸ்க்காக. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கான இது தான் சொல்லியிருந்தாங்க. 2 டேஸ் இருக்கணும் சொன்னாங்க. அங்கே போனால் என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி கிளம்பணும்னு சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ணி அவனுக்கும் ரெடி பண்ணிவிட்டு, வீட்டெல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு க்ளீனாக லாக் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லாம் லாக்கிங் இல்லை, பீரோ தான் லாக்கிங் பண்ணுறதாகுது. ஸோ பீரோலாம் லாக் பண்ணி முடித்தேன். வந்து அவன்கிட்ட சொல்லியிருந்தேன், பாப்பா வந்து விட்டுட்டு போக முடியாது, பாப்பா வந்து டெஸ்ட் இருக்குது, பட் தலையெல்லாம் வாரணும், எப்படி இருந்தாலும் போக முடியாதுன்னு சொல்லி பாப்பாவை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இருக்கோம், ரெடி பண்ணிவிட்டு. ஸோ ஃபைனலாக பையன் வந்தோடனே ரெடி ஆகி பாய் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸ்டேஷன் வீட்டுக்கிட்டே இருந்துச்சு, 1 கிலோமீட்டர் அப்படியே ஸ்டேஷன் இருந்துச்சு. அங்கேருந்தே வந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயே ட்ரெயின் வந்துடுச்சு. நான் பேசுகிறதுலேயே உங்களுக்கு புரியும், ரொம்பவே ஒரு இதுவாக இருந்துட்டோம் அப்படி சொல்லி. டெத்துக்கு வந்து என்னால் போக முடியல, அதனால நான் எல்லாம் போயிருந்தேன். மாமா போயிருந்தாங்க. சிஸ்டர் இன் லான்னு பார்த்திங்கன்னா என்னோடய மாமா, எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணனோட அண்ணா ஒய்ஃபு, ஸோ அண்ணி. ஸோ நாங்கள் வந்து இதை சொல்லணுன்னாவே சொல்லி ஆகணும். நாங்கள் வந்து எங்கள் மேரேஜ் டைமுக்கு மட்டும்தான் அவங்க வந்திருந்தாங்க, அதோடு நாங்கள் எல்லாம் பேசுகிறதே இல்லை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் பேசுகிறதுன்றதில்ல, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அவங்க இப்படி ஏதோ ஆயிடுச்சு, அதனால எங்கள்கிட்ட பேசுறது இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் ஒன்று சொல்கிறேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, பட் எப்போ யாருக்கு என்ன ஆகுமோ தெரியாது. ஸோ சண்டை அப்படி இப்படி இருந்தாலும் உடனே எல்லோரும் பேசிடுங்க. எப்போ யாருக்கு என்னன்னு தெரியாது இல்லையா, யாருக்கும் லைஃப் நிரந்தரம் இல்லை. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சண்டை சச்சரவு இருந்தாலும் பேசிடலாம். நாளைக்கு இப்படி ஆயிடுச்சு, லாஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட வர முடியாமல் ஆயிடுச்சுன்னு சொல்லி எவ்வளோ நாங்கள் புலம்பியிருந்தோம், பேசியிருந்தோம். லாஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனுக்காச்சும் வந்திருந்தா ஏதோ நம்ம பேச்சில் இது பண்ணியிருக்கலாம், பட் அவங்க வந்து அதுவும் வரல. அதனால் நாங்கள் வந்து ஸோ இதெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கும் என்னால் முடியல. நான் வந்து ட்ராவல் முடித்து அங்கே போயிட்டு அங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்தேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வந்து எதுவும் இல்லை, நான் இதுவாக தான் போனேன். பட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எனக்கான வேலை தான் இருக்காங்க. அவங்களுக்கான ரிலேஷன் கூட அவ்வளோவோ இதுவாக இல்லை. இங்கேயும் அவங்க பேசுகிறதில்ல, அவங்க ரிலேஷன்ட்டையும் பேசவே இல்லை. ஸோ அதனாலவே யாரும் பண்ணுறதுக்கு இல்லை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தாங்க, நீ தான் செய்யணும் அப்படி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எல்லா காரியம் இதுன்னு எல்லாமே நானும் மாமா தான் செஞ்சோம். அவங்க தம்பின்றதுனால அவங்க எங்கள் வீட்டுக்கார் செஞ்சார். ஸோ நான் வந்து இந்தமாரி இதுவாக இருக்கு இல்லையா, ஒருவத்தி ஏதோ சொல்லுவாங்கள்ல, ஸோ சிஸ்டர் இன் லா, ஸோ எனக்கு தான் செய்ய சொன்னாங்க. ஸோ காரியெல்லாம் முடிச்சதுக்கு எல்லாம் நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம், எல்லாம் செஞ்சு முடித்தோம். பட் அவங்களோட திதிக்கான அந்த இதெல்லாம் செஞ்சு முடித்து அப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவங்களோட சாந்தி பண்ணுறதுக்கான ஒரு பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. அப்போது அவங்க சாந்தியாகி இந்தமாரி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல இந்தமாரிலாம், பட் நானே பண்ணிகிட்டு இருந்தேன் கூட சேர்ந்து. ஏன்னா அவரோட பிரதர் இல்லையா, ஸோ அதனால் நாங்கள் வந்து ப்ளட் ரிலேஷனில் நாங்கள் தான் செஞ்சாகணும், இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்ச உடனே இந்தமாரி மாடு வந்து ஒரு கன்றுக்குட்டி கூட்டிட்டு வந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சுன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஸோ அதனால நான் வீடியோ எடுத்தேன். எல்லாம் முடித்து ஃபைனலாக நாங்கள் வந்து பெங்களூர் திரும்பிட்டோம். 3 டேஸ் ஆச்சு. பையனுக்கு வேறு ஸ்போர்ட்ஸ் இருக்கு, அவனும் கால் பண்ணிகிட்டே இருந்தான் டெய்லி. அப்படி அவன் ஒண்டியாகவே இருந்தால அவன் ஃப்ரெண்டு கூட வச்சு வீட்டில் இருந்தான்.
ஸோ நாங்களும் ஃபைனலாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பட் காரியம் 30 டேஸ்க்கான இது வந்து எங்களால் போக முடியாது. ஏன்னா எங்களுக்கும் இங்கே இது இருக்குது இல்லையா, டைம் விநாயகர் செய்கிற இது இல்லையா, ஸோ அதனால் அந்த டைம் இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் அந்த இதுவாக இருக்குது. போய் பாப்பாவுக்கு போயிட்டு மறுபடியும் லீவ் லெட்டர்லாம் கொடுத்து முடிச்சு பாப்பா 2 டேஸ்க்கான டெஸ்ட்டு எழுத வைக்கணும். ஸோ அதெல்லாம் வேலை இருக்கிறதுனால எல்லாம் முடித்து இப்போ வீட்டுக்கு போய் பார்த்த பேர் எல்லாம் இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.